டு earn money இந்த டைட்டிலில் நீங்கள் பல வீடியோஸ் பார்த்துருக்கலாம். எந்த யூடியூபரும் சொல்லாத சில பல உண்மைகளை இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். யூடியூப்லேருந்து எப்படி ரெவன்யூ வருது, எப்படி யூடியூபர்ஸ் தௌசண்ட்ஸ்லேயும் லேக்ஸ்லேயும் சம்பாதிக்கிறாங்க. இந்த வீடியோட ஒவ்வொரு நிமிடங்களும் நீங்கள் ஒரு புது விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு யூடியூப்லேருந்து எப்படி ரெவன்யூ வருது. நீங்கள் ஒரு வீடியோவை கிளிக் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஒரு ஆட் ஷோ ஆகும், அது மூலயமா யூடியூப்லேருந்து ரெவன்யூ ஆனது வருது. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய யூடியூபருக்கு 40-50% மட்டும்தான் ஆட் ரெவன்யூ ஆனது. பாக்கி உள்ள 60% அவங்க இந்த யூடியூப் டிராஃபிக்கை யூஸ் பண்ணி சைட் வேஸில் நிறையவே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐடியாஸையும் டெக்னிக்ஸையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள்கிட்டையும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். நீங்கள் மானிட்டைஸ் ஆகலை, என்னாட்டிலாம் ஏர்ன் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நான் சொல்ல போகிற மெத்தட்ஸில் எந்த விதமான எலிஜிபிலிட்டியுமே கிடையாது. நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கையில் 5 டைப்ஸ் ஆஃப் ஐடியாஸ் ஆர் டெக்னிக்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்றாச்சும் உங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஓன் பிஸ்னஸ். யூடியூப்புங்கிற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களை நீங்களே ப்ரொமோட் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ நீங்களோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் பிஸ்னஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இல்லை லிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து உங்களை நீங்களே அட்வர்டைஸ் பண்ணிக்க போகிறீங்க. இது ஒரு சிம்பிளான வே தான். இப்போ இந்த கான்செப்டை நான் சிம்பிளாக டிஃபைன் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஒரு மென்ஸ் வியர் இருக்குது. இப்போ ட்ரெண்டில் உள்ள அவுட்ஃபிட்டை டெய்லிக்கும் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. உங்கள் வியூவர்ஸை ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி உங்கள் பையர்ஸாக அவங்கள மாற்றலாம். ஆல் இந்தியா டெலிவரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். செகண்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் கிளியராக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பொருளை 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணுறீங்க. அந்த பொருளை அவங்க பை பண்ணாங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்படி தான் ஒர்க் ஆகுது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ எந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன கேட்டால், ஹைலி பெய்டு கமிஷன் உள்ள அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த ஃபேமஸாக உள்ள அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது போல் உள்ள ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் கமிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கோடாடி, ப்ளூ ஹோஸ்ட், ஸ்கில் ஷேர் இதிலலாம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கமிஷன்ஸ் கூட இருக்கும். உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை உங்கள் யூடியூப் சேனல் மூலமா நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. யூடியூப்பில் நீங்கள் டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ டெக் சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்க மொபைல் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ, வாட்ச் ரிவ்யூ இது போல் ஏதாவது ரிவ்யூ பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் அவங்க அந்த மொபைல் கேமராலாம் வாங்குவாங்களான்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. சில மொபைல்ஸ்லாம் அந்த கம்பெனியாக அவங்கள்ட்ட வீடியோ பண்ண சொல்லி ப்ரமோட் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் இப்படி இருக்காங்க. சில பேர் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி யார் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது மொபைல் ஷாப் வச்சுருந்தா அவங்கள்ட்ட பர்டிகுலர் கமிஷன் இவங்க கொடுத்துட்டு அந்த மொபைலை ரிவ்யூ பண்ணிவிட்டு திருப்பி அவங்கள்ட்டே கொடுத்துருவாங்க. இது போல் தான் டெக் சேனல்லாம் ஒர்க் ஆகுது. இந்த அஃபிலியேட் மூலயமாவே அவங்களுக்கு நல்லாவே ஏர்னிங்ஸ் வந்துகிட்டு இருக்கு டெக் சேனலை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் டெக் சேனல் இல்லை ப்ரோ, நான் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மைக்கு, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேமரா, இந்த பிசியில் தான் நான் எடிட் பண்ணுறேன், இது போல் எல்லாத்தோட லிங்க்கையும் நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் அஃபிலியேட் லிங்காக வைக்கலாம். அதுக்கு மூலியமாகவும் உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. தேர்ட் ஐடியா வந்து இபுக். நீங்கள் க்ரியேட் பண்ண இபுக்கை உங்கள் வியூவர்ஸ் பார்க்கணுன்னா அதை பை பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். அது மூலிமா நீங்கள் இபுக்கில் ஏர்ன் பண்ணலாம். இப்போ உங்களோட இபுக்கை நீங்கள் எப்படி ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கூகுளில் போய்ட்டு ஸ்ரெல்லோ அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு லாகின் ஆகிக்கோங்க. அங்கே ஃப்ரீயாகவே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்கள் இபுக்கை க்ரியேட் பண்ணலாம். இபுக்கில் எப்படி ப்ரோ கண்டென்ட் எழுதுறது, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஆர்டிக்கல் எழுத தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. chatgptன்னு ஒரு வெப்சைட் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் எழுத போகிற டாபிக், இப்போ ஹவு டு ஏர்ன் மணின்னு நீங்கள் ஒரு இபுக் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஹவு டு ஏர்ன் மணி இபுக் அப்படின்னு நீங்கள் chatgptயில் கொடுத்துட்டிங்கனாலே அது இன்ட்ரொடக்ஷன்லேருந்து கன்க்ளூஷன் வரைக்கும் உங்களுக்கு ஒரு இபுக்கை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அதில் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த ஸ்ரெல்லோங்கிற வெப்சைட்டில் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு இபுக்கை ரெடி பண்ணிக்கோங்க. அதை உங்கள் சேனலில் அந்த ரிலேட்டட் வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஏர்ன் மணின்னு ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் இபுக்கோட லிங்க்கை வைங்க.
லிங்க் அதுக்கு வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ஃபுல் வீடியோவாக வேணும்னா சொல்லுங்கள், அதை நான் ரெடி பண்ணுறேன். உங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா எவ்வளோ நீங்கள் பேமெண்ட் செட் பண்ணுறீங்களோ, இப்போ 99 ரூபீஸ்னால் 99 ரூபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்கள் இபுக் ஓப்பன் ஆகும். அது மூலிமா உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய ஐடியா வந்து பிளாகை க்ரியேட் பண்ணுறவங்க தான் பிளாகர். இது எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு வாட் இஸ் chatgpt அப்படின்னு டைப் பண்ணுறீங்கன்னா பல விதமான டீட்டெயில்ஸ் அங்கே கீழே வரும். அதுக்கு கீழே பல பிளாகர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி chatgptனா உங்களுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இடையில உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஆட் வரும். அந்த ஆட் ரெவன்யூ மூலியமாக தான் உங்களுக்கு பிளாகில் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. இங்கேயுமே நீங்கள் chatgpt யூஸ் பண்ணலாம். அது மூலயமா உங்கள் டைட்டிலை நீங்கள் chatgptயில் அப்ளை பண்ணி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கூட உங்கள் பிளாகை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் எடுத்தோன்னே ஏர்ன் பண்ணலாமான்னா கிடையாது. அதுக்குன்னு சில எலிஜிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் வரணும், நிறைய கிளிக்ஸ் நடக்கணும். இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு ரெவன்யூ வரும். அப்புறம் கண்ட்ரியும் ஒரு காரணம். இப்போ டாலர்ஸ், ஆஸ்திரேலியா, யூஎஸ் இந்த மாதிரி வியூவர்ஸ் வந்தாங்கன்னா கமிஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம இந்தியாவுக்குள்ளனா கமிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது போல் பிளாகில் சில பல விஷயங்கள் இருக்குது. யூடியூப் சேனல் மூலயமா எப்படி உங்கள் பிளாகை ப்ரொமோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்க, அதுக்கான டைட்டில் ஹவு இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் அப்படின்னு டைட்டில் இருக்குது. அதுக்கு ரிலேட்டடான பிளாகை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறீங்க. உங்கள் வீடியோ பார்த்து முடித்தோன்னே அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் வியூவர்ஸ் அந்த பேஜுக்கு வந்து ஆர்டிக்கலை பார்க்குறாங்க, ஆடு ஷோ ஆகுது. கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு ரெவன்யூ தரப்போகிறாங்க. இதுதான் பிளாகோட ப்ராசஸ். ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்பான்சர்ஷிப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு மெயில் ஐடி ப்ரொமோஷனுக்குன்னு உங்கள் அபோட்டில் வச்சுருப்பீங்க. அதுக்கு அவங்க மெயில் பண்ணுவாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் வேணும், உங்கள் வீடியோவில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கன்னு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா உங்கள் வீடியோவில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இது மூலயமா உங்களுக்கு அவங்க பே பண்ணுவாங்க. உங்கள் சேனல் மானிட்டைசேஷனே ஆகலைனாலும் பரவாயில்ல, இந்த 5 வேஸை யூஸ் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்க. நம்ம சேனலில் யூடியூப் ஐடியாஸ், ஏர்ன் மணி, ஸ்கில் டெவலப்மெண்ட் 3 டாபிக்ஸை பற்றி வீடியோஸ் போட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் and bye bye.